எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவ்வளோ லைட்டு போட்டு இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கையிலேயே இந்த பொண்ணு இந்த கிளி கிளிக்குது. இந்த அம்மா கல்யாணம் பண்ணி இந்த அம்மாவோட மனுஷன் குடும்பம் நடத்த போற ஆம்பளை அவன் வாழ்க்கை நினைச்சு பார்த்தா என்ன கொடுமை சார் இது தானே. அதனால அவங்க சொல்றாங்க, லட்சுமி நாராயணன் அம்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்கம்மா, நீ இப்படி பேசினீன்னா பேச்சாளரா இருக்கலாம், ஆனா நீ பேச்சாளரா மாறவே முடியாது, வாழ்க்கை இப்படியே போயிடும். அதோட பெரிய குற்றச்சாட்டு, கொரோனா டைம்ல நாங்க சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தீங்க, நாங்க உங்களுக்கு சமைச்சு போட்டோமே, சமைச்சு போட்டிய ஏன்னா உங்க அப்பா வீட்டில் ஒன்னா சமைச்சு போட்டிய, சமைச்சு போட்டிய இல்லைன்னு சொல்ல, ஏது சோறு நாங்க வச்சா நீங்க சமைச்சு போட்டிய. அதை விட அந்த பெரிய குற்றச்சாட்டு, எல்லாரும் குடிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆம்பளைங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறப்ப குடிக்கிறாங்களா இல்ல வெளியில இருந்து வீட்டுக்கு வரையில குடிக்கிறாங்க? நீங்க சொல்லுங்கண்ணே. இல்ல சொல்லுங்க பாப்பா. யாராவது வீட்டுல இருந்து வெளியே போறப்ப குடிச்சா போறோம், இல்ல வெளில இருந்து வரப்ப குடிச்சு வர்றேன். ஏன் வந்தா தானே இதை சரியா பார்க்க முடியுது. அதைத்தான் நான் கவனப்படுத்தி சொன்னேன். அந்த பேயை உள்ள இறக்குனாதான் அந்த வீட்டில் உள்ள பிசாசுகளை ஓட்ட முடியும் தானே குடிக்கிறேன். பவித்ரா, நான் உங்களோட ஒன்று சொல்றேங்க, குடிக்காரனா நீங்க வந்து ரொம்ப மாதிரியா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கட்டிங் மட்டும் ராவை அடிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். என்னென்ன ஆழமான இலக்கியம், அர்த்தம், நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகைகளே, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். வணக்கத்தை பாருங்க நடுவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்புங்க? இன்றைய குடும்ப வாழ்வில் சரிங்க மகிழ்ச்சியையும் சரிங்க முன்னேற்றத்தையும் சரிங்க பெரிதும் சரிங்க தீர்மானிப்பவர்கள் சரிங்க வாழ வந்த சேலைகளா சரிங்க வாழ்க்கை தந்த காளைகள். ஏன் நீங்க இவ்வளவு ரொம்ப பேசுறீங்க? ஒரு குடும்பம் விளங்கணும்னா ஆம்பளை அளவு ஒரு குடும்பம் விளங்குமா, பொம்பளை அளவு ஒரு குடும்பம் விளங்குமான்னு கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஆம்பளை இப்ப பொம்பளையால ஒரு குடும்பம் விளங்குன்னு சொல்லிருந்தா இப்ப என்ன கல்யாணம் பண்ணியாச்சுல, எனக்கு பொண்டாட்டி இருக்கால, நான் வீட்டை இருந்துருப்பேனா இல்லையா? இப்ப நான் என்ன பட்டிமன்றம் பேசி நாடு என்ன வல்லரசு ஆக போகுதோ? அதானே. இல்ல நான் பட்டிமன்றம் பேசி நாளைக்கு பெட்ரோல் விலை குறைய போகுது? அதானே. இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குல்ல, ஒருவேளை உங்க பொண்டாட்டியால உங்க குடும்பம் விளங்கிந்தா நீங்க ஊர் ஊரா போறீங்க. இப்ப நீங்க தீர்ப்பு சொல்ல நாளைக்கு பெட்ரோல் விலை குறைய போதோ? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில என்னைக்கு பொண்டாட்டி ஒருத்தி வர்றாலோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில மனுஷன் கஷ்டம் வருது. ஆனா நான் பேசுறேன் எங்க ஊர்ல இருக்க பொண்டாட்டி எங்க ஊர்ல பொண்ணுங்களை பத்தி பேசுறோம். அக்கரைப்பேட்டை சொக்கத்தங்க நம்ம இவங்களை பத்தி பேசவே இல்லை. இவங்க நான் வந்தோடனே கேட்டேன், இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா அவளை கேள்வி கேட்டாங்களா, அவங்கள பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்ம வீட்டுல ஆடு வளர்க்கிறமே, ஆடு அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? இல்ல. மாடு வளர்க்கிறோம், மாடு அந்த மாட்டுக்கு பிபி கொலஸ்ட்ரால் எதுவாது இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டு வளர்க்கிறோம் நாய், அந்த நாய்க்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவாது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனுஷ பையன் நமக்கு மட்டும் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்? அதானே. ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல இல்ல, நமக்கு பொண்டாட்டி இருக்கு இருக்கு, அவ்வளவுதான். அடாடாடா, எவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம். இன்னொன்னு சொல்லலாம் சார், உலகத்துல சார் 1 கோடி ஜீவராசிகள் வாழுதா அறிவியல் ஆய்வு சொல்லுது. கண்டிப்பா எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மா உண்டு, ஆனா நமக்கு மட்டும்தான் பொண்டாட்டி உண்டு, அதுல நமக்கு சாவு உண்டு. தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில பொண்டாட்டி வந்த பிறகுதானங்க இவ்வளவு கஷ்டம். நான் அவங்கள பார்த்து இன்னொன்னு கேட்கிறேங்க, அறிவு சார்ந்த மக்கள் இருக்காங்க, என்னுடைய மீனவ நண்பர்கள் இருக்காங்க, இவங்க சார்பா கேட்கிறேன், ஒரு அடங்காத பையன், ஒரு அடங்காத பையன், ஒரு அழகான பொண்ணு, அடங்காத பயலுக்கும் அழகான பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கும் சத்தியமா எனக்கு தெரியல. நான் சொல்லவா? சொல்லுங்க. அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணு எனக்கு தெரியுமா? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணு ஊரே சுத்தும். தெய்வமே, எங்க இருந்து வரி எங்கயா அங்க இருந்து கல்யாணம் பண்ணா இதெல்லாம் யோசிக்க தோணும் சார். உனக்கு கல்யாணம் ஆகல? நான் உங்களை பார்த்து இன்னும் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பெரிய ரொம்ப புத்திசாலியா நடுவர், உண்மையிலேயே நாகப்பட்டினத்தின் பெருமையை உலகையே செய்யக்கூடிய நடுவர், அவருக்காக ஜோரா கை தட்டுங்க. நம்ம நாகப்பட்டினத்தின் பெருமையை உலகுக்கு சொல்ற நடுவர் நீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு கிணறு கேணி, அதுக்குள்ள 10 தவளை இருக்கு. எத்தனை தவளை இருக்கு? 10 தவளை. அதுல 5 தவளை செத்து போச்சு. மிச்சம் எத்தனை தவளை இருக்கும்? 5 இருக்கும். நீங்க ஒண்ணுமே ஆக மாட்டீங்க. எனக்கு தெரியும், பவித்ரா பேசுறப்ப நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும் இப்படிலாம் மோசமா பேசியன்னு சொல்லிட்டு. ஏங்க 10 தவளை இருந்துச்சு, 5 செத்து போச்சு, மிச்சம் எத்தனை கிடையாது? ஏங்க 10 தவளை உள்ளதானங்க இருக்கும்.
ஓ நான் யதார்த்தத்தை சொன்னனே. சரி, நான் இன்னொன்னு கேட்கவா? என் தம்பி இருக்கிறதுக்காக கேட்கிறேன். தம்பி இருக்கா கேட்கிறேன். வாழ்க்கைன்னா என்ன? நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, வாழ்க்கைன்னா என்ன? நிஜமா உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. வாழ்க்கை 3 எழுத்து இருக்கு. 3 எழுத்தா? வாழ்க்கை 4 எழுத்துங்க. இக்கு வருது. இக்க சேர்த்துட்டீங்களோ? ஆமாங்க, சேர்க்கணுங்க. அப்பதாங்க வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை நான் சொல்லுங்க, கைதல சொல்லவா? வாழ்க்கைன்னு என்ன தெரியுமாங்க? ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க. வாழ்க்கைங்கிறது நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம். படுத்த நம்ம காலையில ஏந்திரிச்சா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஒரு வேலை ஏந்திரிக்காட்டி நமக்கான வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பொண்டாட்டி வந்த பிறகு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன் சார், இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் சார்? நண்பர்கள் நானும் என் தம்பி. அதை விட சிறந்த நண்பர்கள்? அடுத்து நானும் அண்ணன் தணிகை வேலும். அதை விட சிறந்த நண்பர்கள் அந்த காரை மண்ணின் கருத்த மேகம் அண்ணன் சார்ஜ் அவர்களும். நடுவர்களே, நீங்க சொல்லலாம் நண்பர்கள், ஆனா அந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னா என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஜோரா கைதுட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் நம்ம 2 கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள். எப்படி? ஏன் ஏன் கேளுங்க, ஏன்னு கேளுங்க. எதை பார்த்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே பாக்குது. மூடுனாலும் 2 கண்ணு ஒன்னாவே மூடும். கண்டிப்பா மூடுது. திறந்தாலும் 2 கண்ணு ஒன்னாவே திறக்கத்தான் செய்யும். அழுதாலும் 2 கண்ணு ஒன்னாவே அழும். நிச்சயமா அழும். சிரிச்சாலும் 2 கண்ணு ஒன்னாவே சிரிக்கும். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த 2 கண்ணும் நம்ம பவித்ரா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த 2 கண்ணுல உங்களுக்கு ஏன் பொறாம? இல்ல 3 பேர் உட்கார்ந்துக்கிறதுல பவித்ரா மட்டும்தான் அழகோ. தங்கச்சியை தானே சொல்ல முடியும். அவங்கள சொல்லி சண்டைக்கு வந்தானே. ஏன் தங்கச்சி அது? ஏன் மச்சான்னு சொல்லாத கூடவே தெரியுறாங்க. சொன்னா 3 பேரையும் பெருமையா சொல்லுவீரு. சரி, ஓகே. பவித்ரா மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்கு நடிக்கும். நீ பேக்க தங்கச்சின்னு சொன்னாப்ல, தங்கச்சியை பார்த்து எப்படியா என்ன சரி அடிக்குது? ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சுப்புறால, ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கி வேற ஆணி வேற பிரிச்சுப்புறால. இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்குன்னு பேச 3 லேடிஸ் கிளம்பி வரலாமா? சாதாரணமாவா வந்துச்சுக்க சார்? உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேங்க, நம்ம பொண்ணு பார்க்க போறோம்ல, எத்தனை பேர் போறோம்? 7 பேர் அல்லது 8 பேர் போறோம். பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை சாதா பார்க்க போறோம், எத்தனை பேர் போறோம்? ஒரு 15ல இருந்து 20 பேர் போறோம். சாதா பொருத்தம் சரியா இருக்கு, அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம், எத்தனை பேர் போறோம்? 50 பேர்ல இருந்து 60 பேர் போறோம். அந்த நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம், எத்தனை பேர் போறோம்? குறைஞ்சபட்சம் 500ல இருந்து 60 பேர் போறோம். ஆனா பொண்ணு எத்தனை பேரா வீட்டுக்குள்ள வர்றாங்க? ஒத்த ஆளா வருது. ஒத்த ஆளா வந்து 1 மாசம் 2 மாசத்துல அந்த பொண்ணு பார்க்க போனாமாங்க 7 பேர். அவன் 7 பேரை குழிவெட்டு இந்த பக்கம் புதைச்சு, அந்த சாதா பார்க்க போனாங்க 10-15 பேர், அவனை குழிவெட்டி இந்த பக்கம் புதைச்சு, அந்த நிச்சயத்துக்கு வந்தாங்க 50 பேர், அவனை தெருவோட பைத்தியமா அலைய விட்டு உறவுக்கார 1000 பேர் காலி விட்டு இந்த அனுமான் சஞ்சி மேல பேக்குதுல, அது மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போறீங்களே, அவனை பெத்த ஆயனையும் அப்பனையும் பால்டாடி ஊத்தி கொள்றதா? இந்த பொண்டாட்டி வந்த குடும்பத்தை சந்தோஷம் வர முடியுமா? சார் ஒண்ணு இல்ல சார், எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் சார். எங்க பசங்க கல்யாணம் பண்ணோம், எங்க அண்ணன் முன்னாடி வந்தா குடும்பத்தை 2 பிரிச்சாச்சு, அதுக்கு கல்யாணம் பண்ணோம், 3 பிரிச்சா, அதுக்கு கல்யாணம் பண்ண, குடும்பம் 4 பிரிச்சா தாங்க. நான் தாங்க கடைசி தம்பி, எனக்கு கல்யாணம் பண்ணோம், நாங்க 4 பேரும் 4 பக்கம் போயிட்டோம். என்ன பெத்த எங்க ஆத்தெல்லாம் அப்ப நடுத்தருக்கு போயிட்டாங்களே, இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் பேச 3 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? 3 பேர் சார். தம்பினா யார் தெரியுமா சார்? யாரு தம்பி? யார் தெரியுமாங்க? எல்லாருக்கும் இருக்க தம்பினா யார் தெரியுமா? நான் மலர்ந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ என் தம்பி. என் உதிரத்தின் பங்காளி என் தம்பி. நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் என் தம்பிங்க. ஆனா பொண்டாட்டி வந்த பிறகு தம்பி கூட பேச முடிகிறையே. இந்த பொண்டாட்டியில குடும்பத்துல இப்படிங்க சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். நண்பர்களே, இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருந்த குடும்ப உறவுகளை பொண்டாட்டி பிரிக்கிறாங்களே, எப்படி சார் மனைவியால சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்? நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கவா? உங்க உள்ளூரால கேட்கிறேன், என்ன படிச்சிருக்கீங்க? நானு தமிழ்நாட்டுல சார். நல்லா கேட்டுக்கங்க சார், உள்ளூர்காரு. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் டபுள் எம்ஏ படித்தவன் நான் தான். மாமாவுக்கு படிச்சிருக்கீங்களோ? மாமான்னு தானே டபுள் எம்ஏன்னா. டபுள் எம்ஏனா மாமா, மாமா எம்ஏ எம்ஏனா மாமான்னு தான் வருது. இடையில வர்ற புள்ளியெல்லாம்
சார் புள்ளி யாரும் சேர்க்கப்படாது சார், மாமா படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் அறிவு சார்ந்த நடுவர் நீங்க. இதுவரை நடுவர் கைதட்டுங்களேன். ஆனா நடுவர் நீங்க, நான் உங்கள்கிட்ட இந்த மக்கள் சார்பா கேட்கிறேன், எவனுக்கு நாட்டுல பிடிக்குது சார் ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 26. ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26. 26. ஆங்கில உயிர் எழுத்துக்கள் எத்தனை? ஒரு நிமிஷம் நீ சொல்றா தம்பி, எல்லாம் பட்டிமன்றத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆங்கில உயிரெழுத்து ஒவ்வொரு சொல்லு பாப்போம். சொல்லிட்டான். எத்தனை? 5. 5 என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க, ஏன்னா டபுள் எம்ஏ அப்புறம் காத்துல மானம் போயிடும். ஏ இ ஐ ஓ யூ. உண்மையிலே நடுவுக்கு ஜோரா கேட்டுங்க ப்ளீஸ். மன பண்ணுச்சு நல்லா கேட்டுக்கங்க. ஆங்கில உயிரெழுத்துக்கள் 26, அதுல உயிரெழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ இ ஐ ஓ யூ, இந்த 5 எழுத்து இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இங்க இல்லைங்க, நீங்க எங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேருமே இந்த 5 உயிர் எழுத்துல மட்டும்தான் முடியும். எப்படி? உதாரணத்துக்கு மேடையில் கூட சொல்றேன், இப்ப பவித்ரா எதுல முடியுது? இந்த மேடம் ஏயில முடியுது. ஒரு நிமிஷம் கேட்டு செக் பண்ணிடுவோம். உங்க பேரு என்ன? பவித்ரா. ஏயில முடியும். அதுக்கு அடுத்த மேடம் பேரு காயத்ரி. ஐல முடியுது. அதுக்கு அடுத்த மேடம் பேரு ஐஸ்வர்யா. ஏயில முடியுது. ஆமா. இப்போ உங்க பொண்டாட்டி பேரு எதுலே முடியுது? ஏயிலே முடியுது. அண்ணாச்சி உங்க வீட்டம்மா பேர் சொல்லுங்களேன். அண்ணாச்சி குச்சப்படாது சொல்லுங்க. அவருக்கு வைக்க இருக்கீங்களே, நீங்க எல்லா ஆம்பளைங்களுமே உங்க வீட்டம்மா பேர் நினைச்சு பாருங்க. எல்லா வீட்டம்மா பேருமே AEIOU இந்த 5 உயிரெழுத்துல மட்டும்தான் முடியும். ஏன் எல்லா பெண்கள் பூரா 5 உயிரெழுத்திலே முடியுது? எதுக்கு? நம்ம உயிரை எடுக்க தான் முடியுது. நானும் உலகத்துல எத்தனையோ பேச்சாளரை பார்த்திருக்கேன் ஐயா. நடுவில் ஒண்ணு தெரியுங்களா, காதல்ல கூட ஆம்பளை தாங்க சரியா இருப்பான். இப்ப நம்ம 1வது படிக்கிறப்ப என்ன சொல்லித்தாங்க, ஆனா ஆவனா சொல்லி தராங்க. அது என்ன சொல்றாங்க டீச்சர், டே இத வாழ்க்கையில் நீ மறக்கவே கூடாதுன்னு சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி 5ஆவது படிக்கிறப்போ ABC சொல்லி தராங்கல்ல, டே இதை வாழ்க்கையில மறக்கணும்னு சொல்லி தராங்க. அப்புறம் கூட படிச்ச ஃப்ரெண்டை மறக்கக்கூடாது, கூட படிச்ச பழக நண்பர்களை மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் மறக்க கூடாதுன்னு சொல்லி தருகிற இந்த சமூகம் நம்ம படிக்கிற காலத்திலயோ இல்ல பட்டிமன்றம் பேசுறப்பவோ தெரியாம நம்ம யாராவது ஒருத்தரை காதலிச்சிருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு பொண்ணு பாக்குறப்ப, இங்கே நீ படிக்க போறப்ப பார்த்துருக்கலாம், பட்டிமன்றம் போற பார்த்துருக்கலாம், அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது, நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கும், அதை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்மளை காலி பண்டியல. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், கடன் வாங்கினா மறந்துடலாம் சார், கடன் வாங்கினா மறந்துடலாம் சார், ஆனால் மனசுல காதலை வாங்கிட்டா மறக்க முடியாது சார். எவ்வளவு உணர்வு பூர்வமான மனிதர். வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலையால் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையுங்க. ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். இந்த உலகத்தில் ஆம்பளுடைய பெருமை எங்க தெரியுமா? 1998 மே மாசம் 11ஆம் தேதி பொக்ரான்ல வெடிகுண்டு வெடிச்சு இந்தியா ஒரு அணு ஆயுத நாடுன்னு இந்த உலகுக்கு சொன்ன நாள். கண்டிப்பா. அதன் தலைவரா யார் இருந்தா தெரியுமா? மேதகு அப்துல் கலாம் அணுகுண்டு சுடு தலைவரா இருந்தாரு. அன்னைக்கு இந்தியாவின் பாரத பிரதமரா ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, வாஜ்பாய் ஐயா பொக்ரான் வெடிகுண்டு வெடிக்க போறதுக்காண்டி மரியாதை நிமித்தமா பார்க்க வந்தாங்க. ஐயா கலாம் பார்த்து கேட்டாங்க, என்ன கலாம் பொக்ரான் வெடிகுண்டு வெடிச்சிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டப்ப ஐயா கலாம் சொன்னாங்களாம், ஒரு பிரச்சனை இல்லை, வெற்றிகரமாக வெடிச்சிடலாம், ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருக்கணும். என்ன கலாம், என்ன உங்களுக்கு என்ன பயம்? இல்லை, இந்த ரகசியம் மட்டும் யாருக்கும் தெரியாம இருந்தா பொக்ரான் வெடிகுண்டு வெடிச்சிடலாம் அப்படின்னு கலாம் சொல்றப்ப ஐயா வாஜ்பாய் சொன்னாங்களாம், கலாம் கவலைப்படாதீங்க, இந்த ரகசியம் யாருக்குமே வெளியே தெரியாது அப்படிங்கிறப்போ ஐயா கலாம் கேட்டாங்களாம், எப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கும் பொண்டாட்டி இல்லை, எனக்கும் பொண்டாட்டி இல்லை. வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாடாக இருந்தாலும் அல்லது வீடாக இருந்தாலும் முன்னேற வேண்டும் என்றால் ஆண்களால் தான் முன்னேறுமே தவிர ஒரு நாளும் பெண்களால் முன்னேறவே முன்னானது என்கிறத மட்டும் சொல்லி பார்த்தாலும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் வாழ வந்த சேலையை விட வாழ்வு தந்த காளைகளை என்ற நல்ல தீர்ப்பைத்தான் நீ தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கிறேன். ஈழம் என்பது இடமல்ல, அது இதயமன போராடி லட்சக்கணக்கான உறவுகளை கொண்டு புதைத்த பின்னும்
விழுந்தாலும் எழுவோம் என்ற வேட்கையோடு இலங்கையில் வாழ்ந்த உறவுகளுக்கு நாளை காலை விடுதலை கிடைக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.